ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் கார்டனில் இருக்கிற செடிகள்லாம் பார்க்கலாம். இது பாருங்கள், நந்தியாவட்டை. இது வந்து கிரவுண்டில் வச்சா ஒரு ஷ்ரப்பு மாதிரி வரும். பெரிய ட்ரீயாக வராது, பட் ஒரு ஷ்ரப் வரும். நிறைய பூக்கள் பூக்கும், பூஜைக்கு உகந்த பூக்கள். இதை வந்து நான் ஒரு கட்டிங் மூலமாக தான் வளர்த்தேன். ஒரு கட்டிங் எடுத்துன்னு வந்து இது பாருங்கள், இந்த கேனில் வச்சுருக்கேன். இவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் அதோட ஸ்டெம்மு. இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்க்கலாங்கிறதுக்கு தான் இதை காமிக்கிறேன். இதில் வந்து எப்போவுமே ஆர்கானிக் உரம் போட்டு கம்போஸ்ட் போட்டு தான் நான் வளர்க்குறேன். நான் கொடுக்குற உரங்கள் எல்லாமே இதுக்கும் கொடுப்பேன். இப்படி வளர்த்துட்டு இப்போ இது வந்து ஒரு செடி தான் இருந்ததுன்ட்டு என்ன பண்ணேன், பதியன் போட்டு வளர்க்கலாம். கட்டிங்ஸ் வந்து இந்த கொம்பை கட் பண்ணி வைக்கிறது, அதுக்கும் இது ரொம்ப நல்லா வருது, ஃபெயிலியரே ஆறுதில்ல. அதே மாதிரி ஒருவேளை கட்டிங் வராதோன்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், இந்த மாதிரி பதியன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சட்டியில் இந்த கிளையை ஊனி வச்சுருக்கேன். இது நல்ல வேர் பிடிச்சிடுத்து. வெயில் ஆனதுனால நான் ரீபாட் பண்ணலை. இனிமேல் ஒரு பெரிய ஒரு கேனோ 12 inches பாட்டோ எடுத்து இதை ரீபாட் பண்ணினா இதுவும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். பூஜைக்கு கோயில்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் நான், அந்த அளவுக்கு பூக்கிறது. இதுதான் நந்தியாவட்டை. இதில் வந்து நீங்கள் வளரும்போது இந்த மாதிரி மொட்டு வராத கிளைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து இப்படி ப்ரூன் பண்ணி விட்டுடலாம். கட்டர் வச்சு கட் பண்ணோம். இந்த மாதிரி கட்டர் வச்சு ப்ரூன் பண்ணிங்கன்னா புதிய கிளைகள் வந்து இதெல்லாம் பாருங்க, மொட்டே வராது, டெட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரூன் பண்ணணும் அடிக்கடி. இப்படி எடுத்து விட்டுறணும். இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி மொட்டோட கிளைகள் வரும். இந்த மாதிரி மொட்டோட கிளைகள் வரும். இந்த இதிலெல்லாம் பூக்கள் இருக்காது. ஸோ இங்கே சைடில் வர அந்த பூக்காத கிளைகளெல்லாம் ப்ரூன் பண்ணி இந்த கம்போஸ்டில் போட்டுக்கலாம். அந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த செடி பாருங்கள், கட்டிங்ஸில் தான் வளர்த்துருக்கேன். ஒரு கட்டிங் வந்து ஒரு கொம்பு கட் பண்ணி இப்படி ஊனி வச்சேன் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வருது. இதுலேயே நிறைய பூக்கள் இருக்குது. என்னுடைய சேனலில் இருக்கிற உரங்களை தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பெருசாக பூச்சி வராது. சில சமயம் இது பாருங்க, இங்கே கேட்டர்பில்லர் உட்காந்துருக்கு. பூச்சி வராதுன்னு வந்திருக்கு. கேட்டர்பில்லர் இருக்குது க்ரீன் கலரில். அது இலைய சாப்பிடும். நான் சில சமயம் அது பரவாயில்லன்னு விட்டுருவேன், அதுங்களும் வாழட்டும் அப்படின்னு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் இலையில் புழுக்கள் வரும், இப்படி மூடி வச்சுக்கும், அந்த மாதிரி வரும். ஆனால் அப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் அதை கட் பண்ணி ப்ரூன் பண்ணினாலே போதும். இந்த செடி வந்து கற்பூர துளசி. இது இவ்வளோ அழகாக அப்படி படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் பார்ஷியல் ஷேடு தான் வேணும். இதை தூக்கி வெயிலில் வச்சா உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும் இலையெல்லாம். இது ஓல்டு லீவ்ஸு, பட் வெயிலில் வச்சா இந்த மாதிரி காஞ்சி போயிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி நிழலில் மற்ற செடிகளோட கம்பேனியனாக வச்சுருக்கேன் பாருங்கள். கம்பேனியன் பிளான்ட்ஸ்னே ஒரு செட் இருக்கும். எல்லாமே பக்கத்தில் வச்சு அதை வளர்த்தினா அப்படி புஷ்ஷியாக பியூட்டிஃபுல்லாக வரும். இந்த கற்பூர துளசி வந்து நல்ல கற்பூர வாசனை அடிக்கும். இது வந்து சும்மா ஒரு கட்டிங் தான். இந்த மாதிரி ஒரு கட்டிங் எடுத்து நீங்கள் வச்சிங்கனாலே போதும். இப்படி வச்சாலே போதும், எல்லா இடத்துலையும் பறந்து வந்துடும் அது. ஸோ இது வந்து கற்பூர துளசி. இது எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து ஜாதி மல்லியில் பாருங்கள் இவ்வளோ நிறைய பூத்து முடிஞ்சிடுது. இந்த அரும்பெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டெய்லி 2-3 பூ வந்துடும். இதை பறித்து ஈவினிங் பறித்து சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து இந்த பிங்க் ஷேடு இருக்குமே அடியில், அந்த மாதிரி பூ. இதுவும் கட்டிங்ஸ் மூலமாக வரும். இதை பதியன் போடலாம். சாயில் லேயரிங் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நந்தியாவட்டை மாதிரியே இதை அப்படியே வளைச்சி ஒரு சட்டியில் வச்சா இது பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இப்போ 4-5 செடி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் சேர்த்து இது நான் கொடியாக ஒரே ஒரு செடி தான் படர விட்டுருக்கேன். மற்றதெல்லாம் இப்படி புஷ்ஷியாக கீழே இருக்குது, ஈஸியாக பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ இதில் முக்கியமாக வந்து இந்த பூத்து முடிஞ்சிடுச்சுன்னா இதை வந்து இப்படி ப்ரூன் பண்ணி விட்டுருணும். இதெல்லாம் ப்ரூனிங் வேலை இருக்குது இப்போ எனக்கு. எல்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு பூ இருக்கும், அது பூத்துடுச்சுன்னா நான் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அரும்பு. இதில் எல்லாத்தையும் நான் ப்ரூன் பண்ணணும். இதை வந்து சாஃப்ட் ப்ரூனிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி துளிர் வரும். இந்த மாதிரி துளிர் வந்து இதை திரும்ப மொட்டு வரும். இதிலெல்லாம் மொட்டு வந்து பூக்கும். ஸோ இது பூத்துலேயே இருக்கும்.
நல்ல வாசனை, கடவுளுக்கு போடலாம், சுவாமிக்கு படைக்கலாம். ரொம்ப நல்ல வாசனை பூக்கள் போட்டால் ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த தூதுவளை வச்சுருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் கீழே கிரவுண்டில் வச்சா இன்னும் நல்லா பெருசாக வரும். பூத்துருக்கு பாருங்கள். அதேமாதிரி காய்களும் நிறைய இருக்குது பாருங்கள், பழுத்திருக்கா. இது போட்டாலே போதும், உங்களுக்கு நிறைய செடிகள் வரும். இதுதான் கத்திரிக்காய் பூ செடி வெரைட்டி தான் அது, சோலனேசி ஃபேமிலின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பூக்களும் இருக்குது பாருங்கள். இது வந்து ஜலதோஷம் வந்தால் இந்த இலையெல்லாம் பறித்து ரசத்தில் போட்டுடலாம், ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காகவே வச்சுருக்கேன் அதை. அடுத்தது அலோவேரா வந்து உங்களுக்கு ஒரு செடி வச்சா போதும். இந்த மாதிரி அப்படியே மண்ணு கூட இங்கே ரொம்ப கிடையாது. நான் ஒரு கவரில் வச்சுருந்தேன், அந்த கவர்லாம் பிஞ்சு போய் இப்படி வரிசையாக செடி உருவாயிடுது. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதோட யூஸஸ் உங்களுக்கு தெரியும் நன்னாவே. நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம், அப்புறம் நல்ல ஜூஸ் அடித்து குடிக்கலாம். அதே மாதிரி பெஸ்ட்டு ஃபர்டிலைசர். இந்த மாதிரி ஓல்டு லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது ஒரு தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு மிளகா செடி. இது வந்து வாங்கின மிளகாலேருந்து விதை போட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பூவெல்லாம் ரொம்ப கொட்டி போச்சு. சரி, இதை நம்ம பறித்து தூக்கி தான் போடணும், ஒரு காய் கூட வரலையேன்னு நினச்சேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஊசி மிளகா சொல்லுவோமே, காந்தாரி, ரொம்ப காரம், ஆனால் சின்ன சின்னதாக தான் காய்க்கும். சரி, தூக்கி போட்டுடலான்னு நினச்சோன்னு தான் கொஞ்சம் உரம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த போன தடவை நான் கொடுத்த அந்த கேரட்டு போட்டேன். அதை தவிர அதுக்கு முன்னாடி கொடுத்த உரங்கள் எல்லாமும் ரெகுலராக கொடுத்தேன். ஒரு 2 வீக்ஸ்லேயே இது வந்து நல்லா பூ பிடிச்சி காய்க்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது. இப்போ எல்லா பூவுமே பிடிக்கிறது பாருங்க. இதில் ரொம்ப காய் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி வெரைட்டி தான். மெல்லிசாக குட்டியாக இருக்குது, அழகாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. நல்ல காரம் மிளகா. இந்த பேர் ஸோ இந்த மிளகா செடி திரும்ப காய்க்க ஆரம்பிச்சிடுது. இது வந்து ஒரு மந்தாரை வெரைட்டி. இதுவும் கட்டிங்ஸ் மூலமாக வளரும். 2-3 செடி வச்சுருக்கேன். அழகாக பூக்கும் பாருங்கள். காலையில் பூஜைக்கு வந்து பறித்து எடுத்துன்னு போவோம். மந்தாரை நிறைய பூக்கும். இது 2 அடுக்கு சங்கு புஷ்பம். இன்றைக்கி பூ இல்லை, நேற்றுக்கெல்லாம் நிறையா பூத்துருந்தது. இதுலேயே படரில் இருக்குது, இதுலேயே படர் இருக்குது. அப்புறம் லில்லி வச்சுருக்கேன். இது வந்து 2 கலர் இருக்குது. இதெல்லாம் பிங்க் அண்ட் இது இருக்குது. இது ஒரு டப்பில் வச்சுருக்கேன். இதுவும் நல்லா பூக்கும், டெய்லி பூ கொடுக்கும். உங்களுக்கு மொட்டு நிறைய இருக்குது உள்ளதான். இன்றைக்கி பூக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே கொஞ்சம் வெண்டைக்காய் பறிக்கிறதுக்கு இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். பிஞ்சாக இருக்கு. இவ்வளோ வெண்டைக்காய் இருக்குது. 10 செடி இருக்குது எங்கிட்ட. ஸோ நீங்கள் ஒரு வெண்டைக்காய் விதைக்கி விட்டால் கூட உங்களுக்கு நிறைய செடி முளைக்கும். அதுலேருந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் நாற்று பறித்து நட்டிங்கன்னா இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு
ஒரு 10 செடி வச்சா போதும், நிறைய வெண்டைக்காய் கிடைக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.